எனக்கு. ஆனா 4 பேருக்கு முன்னாடி போய் என்ன சொல்ல தெரியுமா? அது பிரதர் நான் அப்படி செஞ்சேன். உண்மையாய் தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில வாயிலிருந்து என்னைக்குமே வரக்கூடிய வார்த்தை, எப்பொழுது வரக்கூடிய வார்த்தை, நான் நிக்கல அவர் என்னை நிக்க பண்ணிட்டு இருக்கிறார், நான் செய்யல அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இப்படி சொல்லி வாழ்ற பிள்ளைங்களை அப்பா ஒரு நாள் விட்டே கொடுக்க மாட்டார். ஒருவேளை தீச்சுவிளக்குள்ள நீ போக வேண்டிய நிலைமை இருந்தாலும் அங்கே அவர் உனக்கு துணையாய் வந்து நிற்பாரே தவிர ஒருபோதும் உன்னை தனிமை அவர் விட்டு விடவே மாட்டார். ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. பாடுவீங்களா? உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா உங்க கிருபை. ஆமே. ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய ஒரு விண்ணப்பம் இதுதான். ஆண்டவரே உங்களையே பார்த்துட்டு வாழ்றதுக்கு எனக்கு கிருபை தந்துட்டே இருங்க ஆண்டவரே. இன்னைக்கு எதுக்காக உங்களுக்கு கிருபை வேணும்னு யாராவது கேட்டா சொல்லுங்க. அவருக்காக வாழ எனக்கு கிருபை தேவை. ஹல்லேலூயா. அப்படியே எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில் இந்த ஒரு பாடலை பாடி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றியோடு ஆராதிக்க போறோம். நேசித்து வாழ கிருபை செய்யுங்க. வேண்டான்னு கிடந்த என் வாழ்க்கையை நீங்க தேடி வந்தீங்க ஆண்டவரே. ஆமென். என்னுடைய கிருபையினால நிரப்புனீங்க. இன்னைக்கு என்னை நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. இருளாய் கிடந்த இந்த வாழ்க்கையில வெளிச்சமாய் வந்தீங்க. இன்னைக்கு அநேகருக்கு விளக்காய் நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆளில் நிலை இல்லாத இந்த வாழ்க்கையில நிலையாய் நீங்க வந்தீங்க. நித்தியத்தை குறித்த நம்பிக்கை தந்து இன்னைக்கு ஓட பண்ணிட்டு இருக்கிறீங்கப்பா. உம்மையை நேசித்து வாழ எனக்கு கிருபை செய்ய. உங்க வலது கரத்தை உயர்த்தி என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை சொல்லுங்க. உண்மை உள்ளவரே உண்மை உள்ளவரே துதித்திடு. ஒரு விசை கூட சத்தத்தை உயர்த்தி என்னை அழைத்தவரே என்னை அழைத்தவரே. ஓ ராபா பாபா கபாலாதா ஓ ரிவா சந்துரோ. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடு. என்னை அழைத்தவரே என்னை அழைத்தவரே என்னை அழைச்சிங்கப்பா. ஓ ரிவா மஷதுரோ. உள்ளவரே துதித்திடுவே, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து இயேசுவே உம்மை வாஞ்சையா. ஆமென் ஆமென். தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். ஆமென். ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும், நான் அழைக்கப்பட்டவன். உங்க இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என்னை அவர் அழைச்சிருக்கிறார்னு சொல்லுங்க. நான் அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமாங்க. இதை குறித்த ஒரு மேன்மை நம்ம அறியாம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்மளால உண்மையா துதிக்க முடியல. ஹல்லேலூயா. இந்த சமாரியா ஸ்திரீட் ஆண்டவர் பேசி 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 அவரை குறித்த தெளிவு அவளுக்கு வந்த உடனே, அவர் தான் இவர் என்கிட்ட பேசுறாரு தெரிஞ்ச உடனே அவ என்ன கேட்கிறா தெரியுமா? நாங்க எப்படி ஆராதிக்கணும், நாங்க எங்க வந்து ஆராதிக்கணும். ஆண்டவர் நின்ன இடத்துல சொன்னார், நீ எங்க இருந்துனாலும் ஆராதிக்கலாம், ஆனா நீ ஆராதிக்கும் போது உண்மையா ஆராதி. ஹல்லேலூயா. நீ ஆராதிக்கும் போது உண்மையா ஆராதி. உண்மையோடு ஆராதிப்பேன், அதுல பிதா ரொம்ப பிரியப்படுவா. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அவளால தாங்கிக்க முடியல. ஏன்னா அவள்கிட்ட பேசினது யாருன்னு ஆரம்பத்தில் அவளுக்கு தெரியல. தாகத்துக்கு தான் கேட்டது சாதாரண ஒரு மனுஷன் சொல்லிட்டு அவளுக்கு பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறா. ஆனா அவர் ஆண்டவர் மேசியா தீர்க்கதரிசின்னு தெரிஞ்ச உடனே அவளால தாங்கிக்க முடியல. ஓடுறா ஓடுறா, ஊருக்குள்ள எல்லாம் போய் சொல்றா.
ஆமே, தேவன் தான் என்னை அழைச்சாரு, தேவனால் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் என்னை தெரிந்தெடுக்கிறான்னு ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா அவங்களால சும்மா இருக்கவே முடியாது, அவங்களால பாடாமல் இருக்க முடியாது, அவர்களால் ஆராதிக்காமல் இருக்க முடியாது. ஆமே, இன்னைக்கு என்னால ஆராதிக்க முடியல, நான் ஆராதிக்கலைன்னா நான் எதை கனப்படுத்தல தெரியுமா? தேவன் என்னை அழைத்த அழைப்பை நான் கனப்படுத்தல. தேவ அழைப்புங்கிறது ஊழியத்துக்காய் தேவன் அழைக்கிற அது மாத்திரம் அழைப்பு இல்ல. இன்னைக்கு கிருபையா அவருடைய செட்டை நிழலில் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, இது அவர் அழைத்த அழைப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எத்தனை அருமையானது. அதனால் மனுபுத்திரர் அவருடைய செட்டையின் மறைவில் வந்தடைகிறார்கள். இது அவர் பாராட்டின கிருபை அல்லவா? இது என்னை அழைத்த அழைப்பு அல்லவா? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே துதித்திடுவே, என்னை அழைத்தவரே. ஓ ரிபாமா சந்தரோ, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா உங்க கிருபை தார். ஒரே ஒரு காரியத்தை அன்பா சொல்றேன், அப்பா சமூகத்தில் இருக்கும் பொழுது நம்ம என்னைக்கும் ஒரு எண்ணத்தோடு இருக்கணும். நான் இங்க வந்து நின்றுக்கிறது என் பலத்தினாலேயோ, அல்லது நான் ஒரு கிறிஸ்டியனானதுனாலையோ, அல்லது எனக்கு எல்லா வசதி இருந்ததுனாலேயோ ஒன்றும் கிடையாது. அவர் கிருபையாய் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார், கிருபையாய் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். இந்த உணர்வும் இந்த எண்ணமும் எப்பொழுது நமக்குள்ள இருக்கணும். ஏன் இருக்கணும்னா அப்பதான் என்னால ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த உணர்வு இருக்கும். தாவீதுக்குள்ள இந்த உணர்வு எப்பவுமே இருந்துச்சு. ஆண்டவரே, நம்முடைய ஆலயத்தில் இருப்பது அது எவ்வளவு பெரிதான பாக்கி, இது நீர் அருமையான கிருபை அல்லவா? இது அந்த கிருபை நினைக்கும் போது என்னால துதிக்காமல் இருக்க முடியாது. அந்த கிருபை நினைக்கும் போது என்னாம பாடாம இருக்க முடியாது. என் சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது மேட்ரு கிடையாது. கிருபையா என்ன அப்பா அழைச்சி கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் சமூகத்தில் நான் அவரை உயர்த்துவேன், அவர் சமூகத்தில் நான் அவரை பாடுவேன், அவர் சமூகத்தில் நான் அவரை வாழ்த்துவேன். எங்கேயோ ஒதுக்கப்பட்டு கிடந்து யாருக்கு வேண்டாதவனாய் தள்ளப்பட்டவனாய் ஆமென் அற்பமாய் எண்ணப்பட்டவனாய் கிடந்த என்னை அல்லவா அவர் தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. யாருக்கு வேண்டாதவனை சபிக்கப்பட்டவனாய் கிடந்த என்னை அல்லவா அவர் ஆசீர்வாதமாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். எப்படி அவரை ஆராதிக்காமல் இருக்க முடியும்? என்ன எப்படி இருந்தோம் என்ன என்கிற காரியத்தை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஆமே, வேதத்திலே உண்மையிலே பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி பார்த்தா நம்ம எல்லாம் ஆலயத்துக்குள்ள நிக்கிறதற்கு தகுதியே இல்லாதவர். அவன் நான் ரொம்ப நன்றி செலுத்துற வார்த்தைகளுக்கு காரியத்தில் ஒண்ணுதான், பிராகாரத்தில் கூட கால் எடுத்து வைக்க தகுதி இல்லாதவர். இன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து நிக்கிறோம். வந்து நின்று அன்னைக்கெல்லாம் மகா பிரதான ஆசாரியன் அவன் மட்டும்தான் உள்ள போக முடியும். அவன் போகும்போது தன்னை எவ்வளவு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணுமோ அவ்வளவு பரிசுத்தப்படுத்தி தான் போனோம். அப்படி போனா கூட இடுப்புல ஒரு சங்கிலி கட்டி தான் அனுப்புவாங்க. ஆமே, ஏன்னா உள்ள போற ஆளு திரும்ப வருவாரான்னு கேள்வி. ஹல்லேலூயா. அப்படி இருந்த நிலைமையை மாத்தி அன்னைக்கு அவரை டைரக்டா பேசுறது கூட ஒருத்தருக்கு தகுதி கிடையாது, பேச முடியாது. இன்னைக்கு உள்ள வந்து அப்பா என்ன, டேடி என்ன, இல்ல செல்லம் என்னெல்லாமோ பாட்டெல்லாம் இறங்குது. இப்படி இவ்வளவு சொல்லி ஆராதிக்கிறோமே, இது எப்படிங்க கிடைச்சது? ஆபிரகாமுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கல, ஈசாக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கல, யாக்கோபுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனால் ஒன்றுக்கும் உதவாத, யாருக்கு வேண்டாத எனக்கும் உங்களுக்கும் இந்த பாக்கியத்தை அவர் தந்திருக்கிறார். ஆனால் அவர் என் மேல் வைத்த நேசம் எத்தனை பெரியது, அவர் என் மேல் வைத்த பாசம் எத்தனை பெரியது. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. பாடுக பார்க்கலாம். என்னை அழைத்தவரே, அழைக்கப்பட்ட தேவ ஜனமே சொல்லுங்க, என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே,
உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாரு. பாடுங்க பார்க்கலாம். நேசித்து வாழணும்ப்பா, உங்களையே தேடணும்ப்பா, உங்களையே பாடணும்ப்பா. ரபா ஷகதரா பலதரா சொல்லுங்க. வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட நன்றியோடு சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. இது உந்தனின் அன்பல்லவோ, இது கிருபை அல்லவோ. எப்படியப்பா துதிக்காம இருப்பேன், எப்படியப்பா பாடாமல் இருப்பேன். சொல்லுங்க. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே ரபா கபலத ரபா ஷதரல ரியதரா என்னை அழைத்தவரே உண்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே சொல்லுங்க. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே ரபா பாபா கபலதரா ஆவே. ஓ என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே உண்மை என்றென்று நன்றி ராஜா. உண்மை உள்ளவரே உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா ரபாபா சதரா ஓரிகா பாபா மாமா மதரா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. சொல்லுமா. இருளாய் கிடந்த எந்த வாழ்வில், இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. வச்சிங்கப்பா. அவன் உதிக்கிற உன் ஒளியின் இடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று சொன்ன வார்த்தையை என் வாழ்க்கையை நிறைவேற்றினீரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே இன்னைக்கு என்னை நன்மை செய்கிறவனா வச்சிருக்கிறீங்கப்பா, நன்மையா வச்சிருக்கிறீங்கப்பா. இது உம்முடைய கிருபை, இது உம்முடைய தயவு. சொல்லுங்க. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே ரபா கபலா ஓ ரபா ஷதரா கபலா தரியாதரா ஓ ரிபாபா ஷியாதரா பலதரியா. இது அவருடைய உண்மை, இது அவருடைய உண்மை. அவர் தம்முடைய உண்மையை விளங்க பண்ணி இருக்கிறார். என் வாழ்க்கையில தம்முடைய உண்மையை விளங்க பண்ணி இருக்கிறார். ஓ ரபா கபலா தரியாதரா. என்னை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருவே. உம்மை வாஞ்சையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை ஒரு வார்த்தை சொல்லுமா. அவன் நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்து, நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. வீடே இல்லாம தனிமையாய் ஒதுக்கப்பட்டவனாய் வாழ்க்கையில் நிலை இல்லாமல் இருந்த என் வாழ்விலே நித்தியத்தை குறித்த நம்பிக்கை தந்து ஓட பண்ணுகிறே. இயேசுவே இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே வருகைக்காய் காத்திருப்பே. இயேசுவே உந்தனின் அன்பை, உங்க அன்பை பாடுவேன். உங்களுக்காக காத்திருப்பேப்பா. எத்தனை நாட்களானாலும் காத்திருப்பேன். சொல்லுங்க. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே ரபா பாபா பாபா கபலா ரபா ஷதரா கபலா தரியாதரா. ஆமென். இப்படிப்பட்ட கிருபை பெருகட்டும். உம்மை துதிக்கிற கிருபை பெருகட்டும். உம்மை ஆராதிக்கிற கிருபை பெருகட்டும். அந்த ஏக்கம் பெருகட்டும். அந்த வாஞ்சை பெருகட்டும்பா. உம்மை துதிக்கிற வாஞ்சை பெருகுவதாக. உமக்காய் வாழ்கிற வாழ்க்கையின் வாஞ்சை பெருகுவதாக. உமக்காய் பயன்படுகிற பாத்திரங்களை பயன்படுவார்களாக. அப்படிப்பட்ட பாத்திரங்களை நிரப்புவீராக. அன்று நிரப்பின பாத்திரத்தை பயன்படுத்தினது போல இன்று எங்களை பயன்படுத்துங்கப்பா. உமக்காய் பயன்படுத்துங்கப்பா. உமக்காய் பயன்படுத்துங்கப்பா. எந்த நோக்கத்தோடு என்னை அழைத்தீரோ, எந்த நோக்கத்தோடு தெரிந்தெடுத்தீரோ அந்த நோக்கத்தை நடத்துங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி விடுதலையோட தேவனுக்கு மகிமை. என்னை அழைத்த அழைப்பிலே நிற்க பண்ணுகிறவர்,
என்னை அழைத்த அழைப்பிலே நடக்க பண்ணுகிறவர். என் தேவன் அல்லவர், என் தேவன் உண்மை உள்ளவர். தம்முடைய உண்மையை என்னிலே விளங்க பண்ணி இருக்கிறார். தம்முடைய உண்மையை என்னிலே விளங்க பண்ணி இருக்கிறார். ஹalleluya ரபா கபலா சந்தரல ரியாதரா. என் தேவன் அல்லவர். அவரை போல ஒரு இரட்சகர் இல்லை, அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஹalleluya ரபா சதரல ரகதரியா. நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹalleluya 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 ஹalleluya.